யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெயில் கட்டர். ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்த டாபிக் தான் இன்னைக்கானது. வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு வயசு சில்ட்ரன் கிராஸ் பண்ணவொன்னா அவங்களோட அப்டேட்டட் ஸ்கின் கேர், பாடி கேர், அதுக்கப்புறம் ஃபீடிங் பாட்டில், டாப் டு பாட்டம் சில்ட்ரனுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோன்றதான் இன்னைக்கான வீடியோ. ஸோ சில்ட்ரனுக்கு வந்து ஸ்கின் கேர் அப்படின்னு பொறுத்தளவில் சோப் அண்ட் ஷாம்பூ இப்போ வரைக்குமே சேஞ்ச் பண்ணவே இல்லை. டே ஒன் அவனுக்கு செபாமெண்ட் இருந்தது. ஸோ இப்போ வரைக்குமே சோப் அண்ட் ஷாம்பு வந்து செபாமெண்டோட தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நடுவில் மட்டும் கொஞ்சம் இந்த டெடி பேர் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட பிக்சர் வேணா இங்கே ஆட் பண்றேன். ஸோ அது மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம், சோப் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். பட் செரியனுக்கு சம்ஹவ் அது வந்து செட் ஆகல. பட் அது நிறைய குட் ரிவ்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு சோப் பார் அது. பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி செரியனுக்கு அது சுத்தமா செட் ஆகல. ஸோ டே ஒன் ஸ்டார்டிங் செரியன் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்குமே வந்து சோப் அண்ட் ஷாம்பு வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை. செபாமெட்ல இருந்து நியூபார்னா இருக்கும்போது செரியனுக்கு வந்து பாடி மாய்ஸ்சரைசர் தனியா, அதுக்கப்புறம் டயப்பர் கிரீம் தனியா, அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் தனியா, லைக் அதுக்கப்புறமா வந்து பாடி லைக் மசாஜிங் ஆயில்னு சொல்லிட்டு நிறைய வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ இது வந்து எல்லா பேபிஸ்க்குமே நம்ம அப்படி பார்த்து பண்ணுவோம். பட் 1 இயர் கிராஸ் ஆனோன்னா குழந்தைய கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் போது அவ்வளோ நெசசரி ஆக்சுவலி தேவையே இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து டிஃபால்ட்டா செரியனுக்கு யூஸ் பண்ற ஒரே ப்ராடக்ட் அப்படின்னா கோகனட் ஆயில் மட்டும்தான். ஸோ அதுதான் வந்து டைப்பர் கிரீமா செரியனுக்கு யூஸ் ஆகுது. அதுதான் வந்து செரியனுக்கு வந்து சம்டைம் வந்து மசாஜிங் ஆயிலாவும் யூஸ் ஆகுது. ஸோ செரியனோட ஹேருக்குமே வந்து டே ஒன்ல இருந்து இப்போ வரைக்குமே லைக் செக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும்தான். ஸோ அதுலயுமே எந்தவித சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இந்த பிராண்டா அந்த பிராண்டான்னு பார்க்கும்போது எனக்கு ஃபைனலா செரியனுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து செட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி வந்து செரியனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஆயிலி ஸ்கின் டைப். அவங்களுக்கு வந்து ட்ரையும் கிடையாது, நார்மலும் கிடையாது. ஸோ வின்டர்லயே அவங்களுக்கு சம்ஹவ் வந்து ஆயிலியா தான் இருந்தது அவங்களோட ஸ்கின். ஸோ ஆயிலி ஸ்கின்க்கு வந்து மோஸ்ட்லி எல்லா குழந்தைக்குமே பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னா தான் இருக்கும். அப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது தான் எனக்கு செட்டாஃபிலோட ஒரு மல்டி யூசிங் அந்த லோஷன் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எல்லா பர்பஸ்க்குமே ஆக்சுவலி யூஸ் பண்ணிக்க முடியுது. அது முக்கியமா வந்து ஆயிலி ஸ்கின்க்கு அதை யூஸ் லைக் சூட் ஆகுது. செரியனுக்கு அது நல்லாவே சூட் ஆகுது. அதை தான் இப்போ வந்து லைக் பாடி மாய்ஸ்சரைசராகவும் சரி, அதுக்கப்புறம் டயப்பர் கிரீமாவும் சரி, ஃபேஸ் கிரீமாவும் சரி, எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல் இன் ஒன் கிரீம் மாதிரி இருக்கு. ஸோ அதோட பிக்சர் பாத்தீங்கன்னா இங்க நான் ஆட் பண்றேன். அரௌண்ட் வந்து ஒரு 699 799 வரும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அதை வாங்கியே பாத்தீங்கன்னா 2 months கிட்ட ஆயிடுச்சு. ஸ்டில் எனக்கு இன்னும் ஒரு 1.5 months 2 months கிட்ட வரும் போல. ஏன்னா நம்ம பாப்பாக்கு அப்படிங்கும் போது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் எடுக்க போறோம். ஸோ ரொம்ப அதிகமா எடுத்து அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அண்ட் நிறைய பேர் வந்து செரியனுக்கு சன்ஸ்கிரீன் என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் செரியனுக்கு சன்ஸ்கிரீன் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் மோரோவர் 1.5 வயசு குழந்தைக்கு சன்ஸ்கிரீன் தேவையா அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய கொஸ்டினா தான் இருக்கும். லைக் நிறைய பிராண்ட்ல இருக்கு, லைக் செபாமெட்ல ஆரம்பிச்சு நிறைய சன்ஸ்கிரீன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பட் அது குழந்தைக்கு தேவையா அப்படின்றது நமக்கு தெரியல. நம்ம கரெக்டா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி, ஏன்னா நம்ம வந்து லைக் எக்ஸ்போஜர் நிறைய இருக்கு குழந்தைங்களுக்கு. அந்த அளவுக்கு மேபி ஒரு லைக் எப்படி சொல்றதுன்னா, ஒரு கோவாவோ அந்த மாதிரி சம்மர்ல நம்ம அந்த அளவுக்கு போறோம், இல்ல பீச்ல போறோம், டெய்லி பீச்லயே விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா மேபி சன்ஸ்கிரீன் இருக்கலாம். பட் செரியனுக்கு நான் சன்ஸ்கிரீன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணது கிடையாது. செரியனுக்கு யூஸ் பண்ற பேஸ்ட் அண்ட் பிரஷ் தான். செரியனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெய்லி பிரஷ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அப்கோர்ஸ் டெய்லி பிரஷ் பண்றோம். பட் ட்வைஸ் அ டே இன்னும் அதுக்கு வந்து பழக்கத்துக்கு வரல. பட் மார்னிங் எந்திரிச்ச உடனே சம்டைம்ஸ் வந்து பிரஷ் வந்து அவங்களே பிடிச்சு பண்றேன் அப்படின்வாங்க. சம்டைம்ஸ் கொஞ்சம் கிராங்கி ஆயிடுவாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஹேண்ட் வச்சு லைக் பிரஷ் பண்ணுவேன். பட் கண்டிப்பா வந்து பிரஷிங் வந்து கண்டிப்பா குழந்தைங்களுக்கு பண்ணணும். ஏன்னா அதுவே ஒரு நல்ல ஒரு மசாஜிங்கா இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அது நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா சிக்கோட பிராண்ட்ல இருக்க ஒரு பேஸ்ட்டும் அதுக்கப்புறம் அதோட பிரஷும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதோட லிங்க்குமே கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபீடிங் பாட்டில். ஸோ ஃபீடிங் பாட்டில் அப்படிங்கும் போது நான் ஃபீட் கொடுத்துட்டு இருக்கும் போது பம்ப் பண்ணுவேன் இல்லையா. ஸோ அந்த டைம் வந்து லைக் பிலிப்ஸும் லவ்லாப்பும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து கரண்டா பாத்தீங்கன்னா அவங்க எப்போ வந்து லைக் மில்க்கு ஃபார்முலாக்கு இதானாங்களோ நான் வந்து பிஜிஎனுக்கு மாறிட்டேன். ஸோ பிஜிஎனோட ஃபீடிங் பாட்டில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 4 to 5 months ஒன்ஸ் மட்டும் அந்த நிப்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பேன். அந்த ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி லைக் 3 months 6 months 9 months இப்போ 1 year பிளஸ் அந்த ஃப்ளோக்கு மட்டும் நம்ம வந்து நிப்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன். நிறைய பேர் வந்து ஸ்டீல் ஃபீடிங் பாட்டில் கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. சரி, பேபி இந்த ஃபீடிங் பாட்டில் தான் கம்ஃபர்டபிள். ஸோ அதனால வந்து பேபிக்கு எந்த ஃபீடிங் பாட்டில் கரெக்டா இருக்குமோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நானுமே ஆக்சுவலி ஸ்டீல் வாங்கியிருந்தேன். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னன்னா செரியனுக்கு வந்து அது வந்து ஏர் வந்து அடைச்சிக்குது. ஸோ அதனால செரியன் வந்து குடிக்கவே மாட்டேன்றாங்க. தட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு, அதனால ஓகே அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிஜிஎனுக்கு மாறிட்டேன். ஸோ குழந்தை எதுல கம்ஃபர்டபுளா இருக்காங்களோ அதுல பார்த்து கொடுங்க. நீங்க ப்ராப்பரா வந்து அதை வந்து லைக் வார்ம் வாட்டர்ல போட்டு அதை வாஷ் பண்ணி நீங்க கரெக்டா வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெயில் கட்டர் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெயில் கட்டர். ஸோ 6 months முன்னாடி அந்த மாதிரி டைம்ல வந்து லவ்லாப்போட பிராண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஹோல் செட் வரும் இல்லையா, இங்க அட்டாச் பண்ண செக் பண்ணி போங்க. ஸோ அது வந்து ட்ரிம்மர்ல இருந்து எல்லாமே இருக்கும். ஸோ அப்ப நெயில்ஸ் வந்து ரொம்ப லைக்
ரொம்ப சாஃப்டா இருக்கனால அது ஈஸியா இருந்தது. பட் இப்போலாம் வந்து வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்ற மாதிரி தான். 2 விஷயம். ஒண்ணு வந்து செழியன் சம்டைம்ஸ் வந்து அம்மா நெயில் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட போய் வெட்டிக்கோ அப்படின்னா தாராளமா நெயில் கட்டரை எடுத்துட்டு போய் அப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து எனக்கு வெட்டுங்க அப்படின்னு சொல்லி வெட்டுவாங்க. சோ அது ஒரு மூடு. இன்னொரு மூடு என்னன்னா லைக் எப்படி சொல்றதுன்னா உருண்டு பரண்டு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி போகும். சோ ரெண்டு மூடு இருக்கும் சரி எனக்கு இப்போலாம். சோ அப்ப வந்து எனக்கு லவ்லாப் வந்து ஆக்சுவலி செட் ஆகல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், சும்மா ஒரு ரேண்டமா வந்து ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிருக்கும் போது அங்க குட்டி நெயில் கட்டர் ஒண்ணு பார்த்தேன். அது ரொம்ப கியூட்டா இருந்தது. நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுலயே குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டி கட்டர் ஒண்ணு இருந்தது. சோ அதுதான் வாங்கியிருந்தேன். லைக் 6 மந்த்ஸ்க்கு பிஃபோரா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ அப்படின்னா நீங்க லவ்லாப் செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல 1 இயர் பிளஸ்ல நீங்க டாட்லர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செழியனுக்கு என்ன லைக் துணி துவைக்கும் போது டிடர்ஜென்ட் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் டாய்ஸ் கிளீன் பண்றது என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பிஜிஎனோட யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ முன்னாடி பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து பாத்திரம் விளக்குறது கூட தனியா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போலாம் வந்து நார்மல் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அதுதான் யூஸ் பண்றேன். பட் லைக் கிளாத்திங்க்கும் டாய்ஸ் கிளீன் பண்றதுக்கு மட்டும் லவ்லாப்போடது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பிஜிஎன்ல இருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டேன். பிகாஸ் இதுல வந்து கொஞ்சம் நல்ல பெரிய பாட்டில் வருது, குவான்டிட்டியும் அதிகமா இருக்கு, பிரைஸ் ரேஞ்சும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, லைக் அஃபோர்டபுளா இருக்கு. சோ அதனால அதுவுமே இன்னொரு அரௌண்ட் ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட இதுக்கு நார்மலா அடாப்ட் ஆயிப்பாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா செழியனோட டயப்பர் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி, இது மோஸ்ட்லி நிறைய வீடியோல நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, ஹகீஸ் தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. பட் இப்போ ரீசன்ட் டேஸ்ல ஒரு 1 வீக்கா வந்து லவ்லாப்போடது வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஹக்கீஸ் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு செழியனுக்கு. அண்ட் மோரோவர் சைஸஸோட குவான்டிட்டி வந்து லைக் நம்ம ஒன்று தேடும் போது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது கிடைக்க மாட்டேங்குது. சின்ன சின்ன பேக்கெட்டா கிடைக்குது. அது ரொம்ப லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி வேஸ்ட்டும் கூட. அண்ட் மோரோவர் சீக்கிரமா காலியாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அதனால இப்போ ஒரு 1 வீக்கா வந்து லவ்லாப்போட டெஸ்டிங்ல இருக்கேன். பட் அது எனக்கு இன்னும் ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்றது தெரியல. இது வரைக்கும் யூஸ் பண்ணது வரைக்கும் ஹக்கீஸ் தான் யூஸ் பண்ணேன். 1 இயர் பிளஸ்ல இருந்து ஹக்கீஸ் தான். முன்னாடி வந்து மாமி பக்கோ அந்த எக்ஸ்ட்ரா அப்சார்ப்ஷன் சீட் இருக்குல்ல, சோ அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ ரீசன்ட் டேஸா நிறைய கமெண்ட்ஸ் வருது என்னன்னா தொட்டில் பாப்பாக்கு எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி தொட்டிலுக்கு அப்படின்னு நான் எனக்கு இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணதே இல்லை. லைக் எனக்கு எங்க அம்மா எப்படி போட்டாங்களோ, அருணுக்கு அவங்க அம்மா எப்படி போட்டாங்களோ அந்த மாதிரி தான் நாங்க வந்து செழியனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ எங்க அப்பாவோட வேஷ்டி தான் வந்து செழியனுக்கு வந்து தொட்டிலா இருக்கிறது. அந்த தொட்டில் கம்பு இருக்கும் இல்லையா, சோ அது பாத்தீங்கன்னா எனக்கு எங்க அம்மா யூஸ் பண்ணது. சோ அதை வந்து எங்க அம்மா வந்து ரொம்ப பத்திரப்படுத்தி சேஃபா வச்சுட்டே வந்துட்டே இருந்தாங்க, என் குழந்தைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை தான் வந்து இப்ப வரைக்கும் செழியனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது அந்த காலத்தோடது அப்படின்றதுனால நல்லா இப்ப வரைக்குமே ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கு. மேபி இதை வந்து நான் வந்து சேமிச்சு வைப்பேனா அப்படின்றது எனக்கு தெரியல. பிகாஸ் அது ரொம்ப வருஷமா இருக்கு. சோ அந்த தொட்டில் கம்பு வந்து நான் எனக்கு யூஸ் பண்ணது. தொட்டில் வேஷ்டி வந்து எங்க அப்பாவோட வேஷ்டி. ஸோ வேஷ்டி மட்டும் மாறிட்டே இருக்கும். அண்ட் அந்த ரோப் வந்து நார்மல் ஒரு ஷாப்ல வாங்கினது தான். ஸோ இதுதான் வந்து தொட்டிலோட ஒரு பேக்ரவுண்ட். ஸோ தொட்டில் நம்ம தனியா போய் ஃபேன்சி ஐட்டமா வந்து வாங்குறது இல்லை. ஸோ அது எங்க அம்மாவுக்கும் உடன்பாடு கிடையாது, என்னோட அத்தைக்கும் உடன்பாடு கிடையாது, எங்களுக்குமே அது உடன்பாடு கிடையாது. பிகாஸ் நம்ம டைம்ல எல்லாம் தொட்டில் அப்படின்றதே அது ரொம்ப ஒரு சென்டிமெண்டான விஷயம் இல்லையா. ஸோ அதனால அது வந்து அப்படியேதான் போயிட்டு இருக்கு. ஸோ பட் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் ராம்ராஜ்ல செக் பண்ணி பார்த்தேன் அன்னைக்கு. பட் அதுல நிறைய வந்து வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. ஸோ நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட நியர்பை ராம்ராஜ்ல வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அங்க வந்து கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ அவ்வளவுதான் நினைக்கிறேன். நான் எல்லாமே செயினுக்கு கவர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் செயினோட புக்ஸ், டாய்ஸ், ஆக்டிவிட்டிஸ் அது எல்லாமே நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். பிகாஸ் இதோட நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வீடியோட லென்த்தும் ரொம்ப போகும் அண்ட் கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அதனால செயினுக்கு இப்போ என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கேன், எப்படி அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே வந்து என்னென்ன புக்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்றது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல நான் ஷேர் பண்றேன் கண்டிப்பா. ஸோ எவ்வளவு ஸ்கிரீனிங் டைம் கொடுக்குறேன் அதுவும் கேட்குறீங்க. ஸோ அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு செழியனோட ஸ்கின், பாடி, டயப்பர் இது எல்லாத்தையுமே நான் லைக் சொல்லிட்டேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் செழியனோட அப்டேட்டட் வெர்ஷன். இதுல ஏதாவது நான் மேபி விட்டுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் அதுக்கும் ஆன்சர் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தீங்கன்னா அதுவும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.